if cos theta by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a square minus 1, a square minus 1, அப்புறம் என்னது by a square plus 1 equal to sin theta. So இதை நம்ம போடலாமா? First நான் இந்த question எழுதிக்கிறேன். cos theta by 1 plus sin theta equal to 1 by a. So இத பாருங்க, நமக்கு a மேல இருக்கு, நியூமரேட்டர்ல a வா தான் இருக்கு, 1 by a வா இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா என்ன வரும் பாருங்க, இது மேல போகும், இது கீழே வரும். 1 plus sin theta by cos theta equal to a. a by 1 or 1a. a மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் பாருங்க, a ஸ்கொயர் வேணும். அதனால நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ என்ன பண்ணும், 1 plus sin theta the whole square போடணும். என்ன போடக்கூடாது அப்படின்னா 1 square plus sin square theta போடக்கூடாது. சரியா? ஸ்கொயரிங் பண்ணும்போது இந்த பிளஸ் என்ன போச்சு, இந்த பிளஸுக்கும் ஸ்கொயர் போடணும். அதுக்காக பிளஸ் ஸ்கொயர்னா போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், 1 square plus 1 plus sin theta the whole square தான் போடணும். எப்பயுமே பிளஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், whole square தான் போடணும். by இங்க என்ன இருக்கு, cos theta, so it is cos square theta which is equal to a square. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ அகைன் இது என்னது பாத்தீங்கன்னா a plus b the whole square. ரைட்டா? a plus b whole square ஃபார்முலா என்ன, a square plus b square plus 2ab. அப்போ இங்க என்ன போடணும், a என்றது என்னது 1, b என்றது என்னது sin theta, a square என்னது 1 square plus b square என்னது sin square theta plus 2 into a என்னது 1, அப்போ b is sin theta by cos square theta. ஓகேவா? So finally what is a square? 1 plus sin square theta plus 2 sin theta by cos square theta. சரியா? இப்போ நம்ம நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் போடணும். a ஸ்கொயர் என்ன பாருங்க, a ஸ்கொயர் இஸ் 1 plus sin square theta plus 2 sin theta by cos square theta. இதுதான் a ஸ்கொயர், ரைட்? இதுதான் a ஸ்கொயர். ஓ, a ஸ்கொயர் மைனஸ் 1னா நியூமரேட்டர்லயே மைனஸ் 1 போட்டக்கூடாது. திஸ் மைனஸ் 1, a ஸ்கொயர் ஃபுல்லா எழுதணும் மைனஸ் 1. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, எல்சிஎம் என்ன எடுக்கிறேன் நானு, cos square theta எடுக்கிறேன். இப்போ நியூமரேட்டர்ல என்ன வரும், 1 plus sin square theta plus 2 sin theta. இப்போ இங்க இருக்கு, இங்கேயும் 1 தானே இருக்குன்னு அர்த்தம். 1 into cos square. இது ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம என்ன பண்ணிப்போம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன வரும், மைனஸ் cos square theta. சரியா? இந்த மைனஸ் cos square theta என்ன வந்தது, cos square theta into 1 is cos square theta. சோ ரெண்டு டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into இது போட்டா அப்படியே வரும். அப்புறம் cos square theta into 1 போட்டோம்னா இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் cos square theta. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்க, that is equal to, இப்போ நான் என்ன பண்றேன், இங்க sin square theta அப்படியே வச்சிருக்கேன். சரியா? பிளஸ் 2 sin theta அப்படியே வச்சிருக்கேன். இங்க என்ன பண்றேன், இந்த 1 இங்க எழுதுறேன். 1 இங்கதான் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்புறமா மைனஸ் பாருங்க, இங்க 1 இங்க பிளஸ் இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. இந்த பிளஸ் ஏதோட பிளஸ், சைன் ஸ்கொயரோட பிளஸ். சரியா? இங்க 1க்கு என்ன இருக்கு, இங்க முன்னாடி இருக்க நம்பர், முன்னாடி இருக்கிற சைன் தான் அதோட சைன், அப்ப அந்த பிளஸ். இங்க என்ன எழுதுற, மைனஸ் cos square theta by cos square theta.
ரைட்டா? இப்ப என்ன ஆகும் பாருங்க, 1 minus cos square theta. So we know the identity sin square theta plus cos square theta equal to 1. இப்போ sin square theta equal to என்னது 1, இந்த cos square theta இந்த பக்கம் வந்தா 1 minus cos square theta. அப்போ sin square theta plus 2 sin theta, இங்க என்ன ஒரு 1 minus cos square theta க்கு பதிலா என்ன எழுதலாம், sin square theta எழுதலாம் by cos square theta எழுதலாமா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்க, இங்க sin square thetaவும் sin square thetaவும் 2 sin square theta plus 2 sin theta by cos square theta. So இன்னும் சிம்பிளா எப்படி எழுதலாம், 2 sin thetaவை காமனா எழுதலாம். 2 sin thetaவை காமனா எடுத்தோம்னா இங்க என்ன வரும், இங்க வரும் sin theta இருக்கும் plus 1 இருக்கும் by cos square theta. இது என்னது, நியூமரேட்டர் மட்டுமே. இப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும், டினாமினேட்டர் இதே மாதிரி போடலாமா, அது என்னது a ஸ்கொயர் plus 1. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற a ஸ்கொயர் plus 1 நான் போட போறேன். a ஸ்கொயர் என்னது, இதேதான் a ஸ்கொயர் என்னது 1 plus sin square theta plus 2 sin theta, ஏற்கனவே நம்ம a ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் by cos square theta. இங்க என்ன போடணும், இப்போ பிளஸ் 1 மைனஸ் 1 போட்டது போல இங்க பிளஸ் 1 போடுறோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதே மாதிரி எல்சிஎம். சோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 1 பிளஸ் sin square theta பிளஸ் 2 sin theta. இங்க என்ன வரும், இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு, அப்ப இங்க என்ன வரும் பிளஸ் cos square theta by cos square theta. புரிஞ்சது இல்ல? சோ எல்சிஎம் தான் இங்கேயும் 1 இருக்கு, 1 into cos square theta is cos square theta. இத 1 ஆல மல்டிப்ளை பண்றோம், இத 1 ஆல மல்டிப்ளை பண்றோம், இங்க பிளஸ் சைன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 1 plus 2 sin theta நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன், sin square theta plus cos square theta. சரியா, இந்த sin square theta இந்த cos square theta நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன் by என்ன வரும் cos square theta. நெக்ஸ்ட் என்ன பாருங்க, sin square theta plus cos square theta equal to 1 ஆயிடுமா. சோ 1 plus இந்த 1 plus 2 sin theta by cos square theta. இப்போ ஃபைனலா என்ன வருது பாருங்க, 2 plus 2 sin theta by cos square theta. சோ இன்னும் சிம்பிளா எப்படி எழுதலாம், 2 வெளியில எடுத்தோம்னா 1 plus sin theta. பாருங்க இங்க 2 வெளியில எடுத்தோம்னா இங்க 1 into 2 is 2, இங்க sin theta by cos square theta. ரைட்டா, இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், this is a square minus 1, this is a square plus 1. இப்போ நம்மளுடைய क्वेश्चन என்னது, a square minus 1 by a square plus 1. That is equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும், நம்ம sin theta ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓ a square minus 1 என்னது 2 sin theta into sin theta plus 1 by cos square theta. ஓகேவா, இப்போ கீழே a square plus 1 அப்படின்னா என்ன பண்ணும், divide the whole divide என்ன எழுதணும், 2 into 1 plus a square plus 1 எழுதணும் sin theta by cos square theta. இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும், 2 sin theta into sin theta plus 1 or 1 plus sin theta by cos square theta. இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை. இந்த டிவிஷன்ல இருக்கிறது அப்படியே மல்டிப்ளிகேஷன்ல போகும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலா மாறும். ரெசிப்ரோக்கலா மாறுது என்னது, மேல இருக்கிறது கீழே வரும், நியூமரேட்டர்ல இருக்கிற டினாமினேட்டர் போகும், டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் போகும். இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற காஸ் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு போகும், அப்புறமா இந்த 2 into 1 plus sin theta என்ன ஆகும், டினாமினேட்டருக்கு வரும். இப்ப பாருங்க
cos square cancel, 2 cancel, sin theta plus 1 plus sin theta cancel. sin theta plus 1 plus sin theta எல்லாமே ஒண்ணுதான். மைனஸ் இருந்தாதான் நம்ம பார்க்கணும், பிளஸ் இருந்தா நம்ம பார்க்க தேவையில்ல. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைனல் ஆன்சர் வந்துச்சு பாத்தீங்க, sin theta. சோ அதுதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். So that is equal to sin theta. This is your answer.